ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், என்ன ஆரம்பிக்கிறது? யூஸ்வலா நம்ம இந்த இந்த ஸ்டார்டிங்ல இன்ட்ரோல ஏதாச்சும் ஃபன்னியா பேசி ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் மூடே இல்லை எனக்கு. அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். தேர் இஸ் ஒன் லெவல் ஆஃப் டாலரன்ஸ் எல்லாருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் நான் சொல்றது பர்சனல் லைஃப்லயும் சரி, when you support a sport team, எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஆஃப் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து when we are a bad and when we are ஒரு பேண்டர் சைட் நம்ம அப்படின்னா, அப்ப வழக்கம் போல வார அடி வாங்குறது அது நம்மளுக்கு பழகி போயிடும். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. அப்படி ஒரு சைடை நம்ம இருந்தோம்னா, just on paper, look at our side, look at their side, look at our manager, look at their manager. Like, how is it remotely possible for us to lose? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. Like, how can you not win against this bunch? ஹோம்லயும் முடியல, அவே போயும் முடியல, பிரீமியர் லீக்ல இல்ல, FA கப்லயும் இல்ல. You give me one valid reason of how you can't win against this team without their main center back and without their main left back missing. இல்ல, நம்ம எனக்கு என்ன தெரியுமா, லாஸ்ட்ல வந்து அந்த கேம் முடியற சமயத்துல 3-3 இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து இந்த கேரபா கப் ஃபைனல்ல செல்சியை பயங்கரமா கலாய்ச்சோம். இந்த மாதிரி என்னடா இவனுங்க வந்து ஒரு குழந்தைங்க கூட போய் ஆடிட்டு இப்படி தோத்துட்டு நிக்கிறானுங்க அப்படின்னு. லாஸ்ட் 10 மினிட்ஸோ என்னவோ யுனைடெட் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சென்டர் பேக்கா ஆட விட்டானுங்க. அவனால ஓட முடியல. அந்த லைனப்ப கூடவா உன்னால தோக்கடிக்க முடியல? அதான் அப்போ நம்ம வந்து செல்சிய வந்து மத்த அம்ப கலாய்ச்சது இப்ப நம்ம வாய் மூடிட்டு உட்காரணும் சொல்ல போனா. ஏன்னா ஆண்டனி லெஃப்ட் பேக், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சென்டர் பேக், மெக்வயர் சென்டர் பேக், டாலோ நடுவுல மேசன் மவுண்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரான் இந்த கேமுக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரான் அவன். எரிக்சன் வருவான், 2 மேட்ச் ஆடுவான், இன்ஜுரின்னு போயிடுவான். வருவான், 2 மேட்ச் ஆயிடுவான், இன்ஜுரின்னு போயிடுவான். அவன் ஃப்ரண்ட்ல 18 வயசு டியாலோ, இந்த பக்கம் கர்னாச்சோ, அப்டாப் வந்து ராஷ்ஃபோர்டு. இந்த டீமை கூட உங்களால எப்படிடா தோக்க முடியுது? எனக்கு அதை கூட நான் விட்டுருவேங்க. எனக்கு நான் தோக்குறது கூட நான் விட்டுருவேன். சில முட்டாள்தனமான லிவர்பூல் ஃபேன்ஸ், நம்ம தமிழ் கம்யூனிட்டில சொல்றேன், how are you defending our side? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து தமிழ் கம்யூனிட்டி, லிவர்பூல் ட்விட்டரும் இப்படிதான் இருக்கு. வந்து எனக்கு புரியல. இப்படிதான் நடக்கும். நீ கடைசியில உட்கார்ந்து ரூம் போட்டு அழுவ ஒரு பாயிண்ட்ல தோத்துட்டோன்ட்டு. ஆனா சீசன் ஃபுல்லா அப்பப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீ கேள்வி கேட்க மாட்டேன். இதெல்லாம் நடக்கிறது தான், சீசன் ஃபுல்லா இது எப்படி வேணாலும் நடக்கலாம். நீ முதல்ல இந்த மென்டாலிட்டியை தயவு செஞ்சு மாத்துங்கடா. இதை விட்டுட்டு வெளியே போயிட்டோம், அதனால வந்து பிரீமியர் லீக்ல இன்னும் பயங்கரமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிடலாம். என்னோட மென்டாலிட்டி இது? இல்ல, எனக்கு அது புரியல. சொல்றேன், ஓகே, வந்து இந்த டிஃபீட்டை வந்து நீ மோட்டிவேஷனா யூஸ் பண்ணி பிரீமியர் லீக்ல ஃபோக்கஸ் பண்ண, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்காக இந்த டிஃபீட்டை வந்து யூ கேன் நாட் ஜஸ்ட் லெட் இட் கோ. அதுதான் நார்மலைஸ் இட். ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. இந்த இன்னொரு எனக்கு பிடிக்காத ஆர்குமெண்ட், நம்ம வந்து இந்த ஷோல வந்து சும்மா பேசுவோம் இந்த மாதிரி. பட் ஆனா சீரியஸ்லி ஸ்பீக்கிங், நம்மளே இந்த சீரியஸான டாபிக் வரும்போது இதெல்லாம் இதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம இந்த கேரபா கப்பையும் FA கப்பையும் இந்த மிக்கி மவுஸ் கப்புன்னு ஒரு பேர் ஒண்ணு உண்டு. அது எனக்கு வந்து நம்ம சும்மா பேசுறதுக்கு வேணா, கலாய்க்கிறதுக்கு வேணா பேசிக்கலாம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த ட்ரோஃபியா நாளைக்கு கொடுத்தா வாங்கிப்பீங்க யாராவது. சோ அது மாதிரி தோத்ததுக்கு அப்புறம் FA கப் தானே, இது என்ன பெரிய விஷயம், யூரோப்பா இருக்கு, பிரீமியர் லீக் இருக்கு, கேரபாவ் ஜெயிச்சாச்சு அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் என்னால இது பண்ண முடியல, பார்க்க முடியல இந்த கேம். அது எனக்கு அப்படி கூட பார்க்க வேண்டாம். the thing is, பெப்பு வந்ததுல இருந்து எவ்ரி இயர் they'll win the Carabao Cup. அந்த Carabao Cup வின் வந்து இட் இஸ் a moralizing factor. ஒரு ட்ரோஃபி வந்துருச்சு, மத்த ட்ரோஃபியும் போய் அடிக்கணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஒரு ட்ரோஃபி செலிப்ரேஷன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அது ஒரு போதை. அதுக்குதான் பெப்பு வந்து வெளிப்படையில சொன்னாலும் Carabao Cup உள்ள அவனுக்கு தெரியும், இந்த ட்ரோஃபி வின் பண்றதா ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆஃப் த சீசனு, அது ஒரு பயங்கரமான பூஸ்ட், மத்தவங்க எல்லாரும் போய் விளையாடணும்ட்டு. ஒரு லிவர்பூல் பிளேயராச்சும் அந்த பிட்ச்ல நல்லா விளையாண்டானா அன்னைக்கு? விளையாண்டானுங்க. எனக்கு புரியவே, எனக்கு வந்து உண்மையா ரொம்ப கோபமா இருக்கு. எனக்கு அதான் அவனுங்க அப்படி பண்றானுங்க. இல்ல,
ஒரு ஃபேனா நீ வந்து கேள்வி கேள்றா. இதைய நார்மலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்ப வேணாலும் இது நடக்கலாம், எல்லா ட்ரோஃபியும் விளையாடணும்னா எப்படி பிளேயர்ஸ்னால முடியும், அப்படி என்னத்துக்கு நீ ஒரு ஃபேனா ஒரு கிளப்புக்கு இருக்கிற? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவ்வளவு காசு வாங்கிட்டு இவ்வளவு ரிகவரி மெடிசன் எல்லாமே கிளப் உனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது. அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னால எப்படி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு, இல்ல நாங்க ஃபெட்டீகு, இதெல்லாம் எங்கனால விளையாட முடியாது இத்தனை மேட்ச், அப்புறம் இதுதான் கேலண்டரும் உனக்கு சீசன் ஸ்டார்டிங்லேயே தெரியும். கரெக்டா? அப்போ மிட் வீக்ல எனக்கு நிறைய கேள்வி இருக்கு கிளாப் இந்த கேம்ல. எனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. சப்ஸ்டியூஷன்ஸ், சம்பந்தம் இல்லாம பிளேயர்ஸை வெளியெடுத்தது, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வந்து எனக்கு அதெல்லாம் பத்தி பேசும்போது the manager, the players, everyone deserves to take a blame. அது இல்லாம தோத்தாச்சுன்னா வாயை மூடிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டு போய் ரூம்ல போட்டு அழுகணும், இல்ல வாயை மூடிட்டு வீட்டுல போயிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக டிவி போட்டு பார்க்கணும். யூ டோன்ட் கோ அண்ட் கொஸ்டின் a reporter and talk bad about the reporter. இல்ல என்ன சொன்ன, எனக்கு நான் இப்ப என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஆனா படிச்சேன் ஏதோ சொன்னாருன்னு. நார்வீஜியன் டிவி ரிப்போர்ட்டருங்க, நார்வீஜியனால ஸ்லோவாக்கியன் சம்திங், சரியா? He's clearly pissed. அது அவன் மூஞ்சிலே தெரியுது because of the loss. It was very very visible that he's clearly pissed. அந்த ரிப்போர்ட்டர் கூட ஒன்னும் பெருசாலாம் கேட்கல, என்னாச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்டா. பட் திஸ் இஸ் ஒன் ரிப்பீட்டேட்டிவ் क्वेश्चनல நிறைய ப்ரெசஸ் முடிச்சிட்டு வரணும்ல. ஆமாமா, this was probably the last interview and திருப்பி சேம் கேள்வி கேட்டனே it just pissed Klopp off and he went off and said, அதாவது இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூ முடிச்சிட்டு I don't think you are in a good shape as well but I can't calm down your nerves and சொல்லிட்டாப்ல. Like, how do you even say something like that? இல்ல எனிவே என்னத்த சொல்றது, இல்ல கிளாப்போடயே ஆரம்பிப்போம். ஆக்சுவலா நான் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்னீங்க இந்த எனக்கு இந்த யூரோப்பா லீக் கேம் வந்து 5-1 லீட வச்சுக்கிட்டு என்னத்துக்கு அவ்வளோ மெயின் பிளேயர்ஸ் ஆட விட்டாங்க. எனக்கு ஐ மீன் இதை நாங்க ஆஃபீஸ்ல பேசிட்டு இருந்தோம். என்னோட லேப்ல ஒருத்தி இருக்கா, அவளும் லிவர்பூல் ஃபேன் தான். அவளும் நானும் பேசிட்டு இருந்தோம். அவளும் அதான் கேட்டா, என்னத்துக்கு இந்த இப்ப சின்ன குழந்தைகளை ஆட விடாம இந்த சாலா இவங்க எல்லாம் ஆடினாங்க அந்த கேம். இல்ல ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் லெக்லயே 4 கோல்ஸ் லீட் இருக்கு. உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு என்னத்த விளையாட வேண்டி கிடக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன இருக்கு அப்படி? ஃபர்ஸ்ட் கோல் இருந்து சரி, அப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல 4 கோல் போட்டுச்சு. அப்ப 45 மினிட்ஸ்ல நீ வெளியே எடுக்க வேண்டியதானே. சாலாலாம் எதுக்கு ஃபுல் கேம் அங்க ஆடிட்டு இங்க 65 மினிட்ஸ்ல வெளியே எடுத்துட்டு? எஸ், சாலா ஆட் a very off game, நான் இல்லைன்னு சொல்ல. But he is that player who can produce something out of nothing in 5 minutes. ஆமா, இல்ல all he needs is one chance. நம்மளே வந்து இத்தனை 7 வருஷமா சாலா லிவர்பூல்ல இருக்கானா, நம்மளே பாத்துறோம். you will have such a bad game 89 மினிட்ஸ்க்கு. ஆனா அந்த ஒரு மினிட் போறோம், ஒரு மினிட்ல ஒரு அசிஸ்டோ இல்ல ஒரு கோல், that's all he needs. அதான். எஸ், வான் பிசாக்கா வந்து stopped him throughout the game for 55 minutes 60 minutes. Okay, what does Gakpo give you that Salah doesn't? எனக்கு வந்து there are so many people that say நீ Gakpo நம்மள டிஃபெண்ட் பண்ணிருக்கோம், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன், சொல்லிருக்கோம் he is being played out of position, அதெல்லாம். So you are essentially saying all your substitutes should play 90 minutes alternate games. அப்போ மட்டும்தான் உன்னோட சப்ஸ்டிடியூட்ஸை வந்து நீ வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீ ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ற. கரெக்டா? இஃப் யூ cannot come off the bench and make a telling contribution, right, that means you are trying to say no substitute can come off the bench and make meaningful contributions in any game unless and until he gets a good run of games. அப்போ சப்ஸ்டியூட்டா உட்கார்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பெஞ்சிலே உட்காரக்கூடாது. என்னை ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நான் வருவேன், சப்ஸ்டியூட்டா இருந்தெல்லாம் வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும் பேசிக்கலி. இந்த மாதிரி பெரிய கேம்ல தான் யூ ஹேவ் டு கம் ஆன் as a substitute and make a difference. கேப்போ வந்ததுல இருந்து நம்ம டீம் ஜஸ்ட் ஸ்லோட் லைக் ஹெல். இல்ல எவ்ரி அட்டாக்கிங் மூவ், எந்த ஒரு அட்டாக்கிங் மூவா இருந்தாலும் பால் வந்து கேக் போட்டு போச்சுன்னா நின்னுரும் அப்படியே. எக்ஸாக்ட்டா. அண்ட் சி நம்ம வந்து நம்மளே சொல்லிருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி நம்மளே டிஃபெண்ட் பண்ணிருக்கோம். அவன் ஒரு பொசிஷன்ல ஆட விட்டாதானே அவன் வந்து ஒழுங்கா ஆடுவான் அப்படி இப்படின்னு ஒத்துக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு பண்ணது வந்து பேசிக் ஃபுட்பாலிங் மிஸ்டேக். நீ வந்து ஒரு ஆஸ் an attacking player that is regardless of position that is a bad performance. அது
அதுதான் என்னோட மை திஸ் திங் அகைன்ஸ்ட் கேக் பாயிண்ட். இது வந்து இந்த யுனைடெட் கேம் மட்டும் இல்ல, ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே அது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி. 2 பேருமே டியாஸ் எல்லாம் என்ன பண்ணா அந்த கேம்ல? ஆமா ஷிட் ஷோங்க இதெல்லாம். ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் எட்வர்ட்ஸ் வாஸ் வாட்சிங் திஸ் கேம். வெம்பிளில இங்க ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஃபர்ஸ்ட் டியாஸ கிளப்பணும், கேக்போவையும் கிளப்பணும். டியாஸ் எல்லாம் கலப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுவும் தெரியல, சொல்றேன், ஏதோ பார்சலோனா பிஹெச்ல இருந்து 100 மில்லியன் ஆஃபர் வருதான். வந்தா ஓகே பட் ஸ்ட்ரைட்டா கிளப்பிடணும். இவனா வந்து அது விரட்டி அனுப்புவானான்னு எனக்கு தெரியல. The thing is, you are a winger. நீ எப்படி அவுட்புட், நீ வந்து பெரிய கேம்ல அவுட்புட் கொடுக்க மாட்டேன்னா then what is the point? எல்லா பெரிய கேம்லயுமேங்க we have gone in as favorites, right? சீசன் ஸ்டார்டிங்ல நமக்கே ஹோப் இல்ல பேசிக்கலி. இவங்க புது மிட்ஃபீல்டை வச்சுக்கிட்டு நம்மள எதுவும் பண்ண மாட்டோம்னு ஒரு இது இருந்துச்சு, ரைட்? பட் டிசம்பர் வரும்போது we've gelled, we've gotten better as every week went on. We've come through so much this season. எல்லாருமே இப்ப இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து கேட்பீங்க, இது நம்மளுடைய 5th லாஸ் தான் இந்த சீசனே, நீ இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இதுதான் பிரச்சனையே லிவர்பூல் ஃபேன்ஸ்ட, இதுதான் பிரச்சனையே. எவ்ரி வீக் இன் வீக் அவுட் மேன் சிட்டியோட ஃபேன்ஸ் வந்து they demand it in such a way that you have to win. ஞாபகம் இருக்குங்களா அந்த மேன் சிட்டி வந்து அந்த 2 கேம்ஸ் தோத்தானுங்க அந்த ராட்ரி இல்லாம? ஞாபகம் இருக்கா அந்த ஒரு அக்டோபர் நவம்பர் டைம்ல? அப்போ மேன் சிட்டி ஃபேன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா இருந்துச்சு? we will come back stronger, this is just a small portion of a blip அப்படின்னு. 2 கேம் தோத்ததுக்கு, 5 சீசன் கம்பைன் பண்ணி 2 கேம் தோத்ததுக்கு அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும்போது, நம்மளோட ஃபேன் பேஸ் மட்டும்தான் we are accepting mediocrity. ஓகே, அப்பப்போ இந்த சீசன்ல வந்து இப்படி நடக்கிறது சகஜம்தான், இது வந்து நம்ம விட்டுறணும், நம்ம எந்த பிளேயர் மாதிரியே பின் பாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது. அப்ப எப்ப தாண்டா மாறுவீங்க? இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், ஓகே வந்து இப்ப யுனைடெட் கூட தோக்குறது, நான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், யுனைடெட் கிட்ட தோக்குறது அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்து நான் ஐ திங்க் ப்ரீவியூல சொன்னேன். ப்ரீவியூல நீங்க சொன்னீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க ப்ரீவியூ எபிசோட் டைட்டில் போட்ட போது நானே போட்டிருந்தேன், யுனைடெட் அவே இஸ் ஆல்வேஸ் a tricky fixture-னு. ஒத்துக்கிறேன், யுனைடெட் அவே என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் தட் இஸ் a very tricky fixture. நம்ம வந்து அங்க போய் ஒரு பயங்கரமா ஜெயிச்சது வந்து அந்த ஒரு ரீசெண்டா ஃபைனல்ல என்னமோ ஜெயிச்சோம்ல, அந்த நாபி கேட்டாலும் கோல் போட்டேன், அந்த ஒரு கேம் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் அதர்வைஸ் இட்ஸ் ஆல்வேஸ் a tricky fixture அங்க ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. ஸோ ஒத்துக்கிறேன், யுனைடெட் தோக்குறது கூட நான் ஓரளவுக்கு லைக் இட்ஸ் அன்அக்செப்டபிள் தான், பட் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுவேன். எப்போ அப்படின்னா யுனைடெட் have outplayed us. அதாவது இந்த 2000 என்ன சொல்றது, அந்த லேட் 2000s அந்த ஏரா இருக்கும்போது, இல்ல 2010க்கு அப்புறம் அந்த 8ல இருந்து ஒரு 12 வரைக்கும் 12 13 வரைக்கும் அந்த 0809 சீசனை விட்டுருங்க, அப்போ டைட்டில் சேலஞ்ச் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ராய் ஹாட்சன் ஏராலாம் வந்து நம்ம போய் சார் அலெக்ஸ்ட் போய் அடி வாங்குறது வந்து ஒத்துக்கிறேன், they are a better team, they played better than us. they are a better team, they had a better manager, we were thoroughly outplayed. அப்போலாம் outplayed and அது அப்போ கூட வந்து லைக் ஐ கேன் அக்செப்ட் தட், ஏன்னா வந்து they have been the better team on the day. ஈவன் இந்த கேம் கூட நான் என்ன சொல்றேன், I would have been disappointed in Liverpool if they had lost, எப்படி இருந்தாலுமே. பட் இப்போ யுனைடெட் வந்து டாமினேட் பண்ணாங்களா, சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு 4 கோல் போட்டிருக்காங்க, வேற நம்ம வந்து கவுண்டர்ல 3 சான்ஸ் கடிச்சு 3மே போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஒத்துக்கிறேன், யுனைடெட் were the better team. So ஓகே, ஓரளவுக்கு that's a fair result in that sense. United were the better team for 35 minutes. அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா அவன first 35 minutes. ஆமா இல்ல நான் சொல்றது majority of the game வந்து we were the better team. அந்த மாதிரி இருந்தா கூட I will accept it. இந்த மாதிரி வந்து உன்னோட மிஸ்டேக்னால நீ போய் இது பண்றது வந்து it is unacceptable. அதுதான் லைக் ஐ மீன் என்ன சொல்றது, இது வந்து இந்த in a way it is similar to அந்த லூட்டன் கேம் பிரீமியர் லீக்ல நம்மளோட மிஸ்டேக் தான் நினைச்சேன், இதே தான் நினைச்சேன், நம்மளோட மிஸ்டேக்னால நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்றோம். இதுல லூட்டனை பாராட்டியோ யுனைடெட பாராட்டியோ ஒண்ணுமே இது பண்ண முடியல. லைக் they have not done anything special. அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் ஒரு 2-3 கிடைச்சது எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல தட்ஸ் தி சைன் ஆஃப் a டீம். இல்ல அவங்களுக்கு கிடைச்சதே ஒரு 4 தான். அவங்கனால நாளையுமே எடுக்க முடியுது அப்படின்னா நமக்கு கொழுப்பு, நம்ம அதை ஒத்துக்கிட்டா நமக்கு கொழுப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது, நமக்கு கொழுப்பு. உன்னால எப்படிதான் கிடைக்கிறத முடிக்க முடியாது? உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? உனக்கு அந்த கிடைச்ச சான்ஸை முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியா விளையாடுறதுக்கு. இப்ப இந்த மாதிரி யூரோப்பா லீக் சின்ன டீம் வந்தா மட்டும் போட்டு புரட்டி எடுக்க வேண்டியது. ஒரு பெரிய கேம் ஒழுங்கா ஆடி கேமை முடிக்க சொல்லுங்க. ஆர்சனல் கூட ட்ரெண்ட் போய் போஸ்ட் அடிச்சது, லூயிஸ் டியாஸ் மேன் சிட்டி கூட 1-on-1 போய் கோல் கீப்பர் மிஸ் பண்ணுது. இங்க 5 vs 2
அந்த சிச்சுவேஷனை கேவலமா பாஸ் யாருக்கு பண்ண முடியுமோ பண்ணுது. ஆமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பிக் கேம்ஸ்ல எடுத்துட்டு போய் உன்னால முடிக்க முடியாது அப்படின்னா அப்புறம் நீ பிக் கேம் நீ விளையாடவே முடியாது. நீ எல்லா பிக் கேம் போய் அடி வாங்குறதா மிச்சம். இல்லைங்க, எனக்கு இந்த ஐ மீன் ஒன் ஆஃப் த பிக் கான்ட்ராஸ்ட் இந்த மானே சாலா ஃபிர்மினோ லைனப் வர்சஸ் டியாஸ் நூனியஸ் சாலா லைனப் நீங்க பாத்தீங்கன்னா, மானே அண்ட் டியாஸ் அந்த பேட்டில் வந்து கோல் ஸ்கோரிங்ல இட்ஸ் நாட் ஈவன் க்ளோஸ். மானே வந்து he was மில்லியன், நம்மளே சொல்லியிருக்கோம் அவன் நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்கான். பட் ஆனா he has scored way more than what Diaz has, and the way it's going வந்து Diaz வந்து is not going to match that anytime soon இப்போ. And that is a big problem for us. ஏன்னா அது வந்து it puts a lot of pressure on Nunez and Salah to finish. எக்ஸாக்ட்டா இந்த கேம்ல அந்த 5 மினிட்ஸ் நம்ம கேம்ல இருந்தோம்ல, இட் வாஸ் ஆல் நுனியஸ் அந்த 5 மினிட்ஸ்ல. ஆமா, வெளியிருந்து பால் வரும், நுனியஸ் செஸ்ட் பண்ணுவான், இல்ல சாலாக்கு பாஸ் பண்ணுவான், இல்ல மெக்காலிஸ்டருக்கு பாஸ் பண்ணுவான். நுனியஸ் அடிச்ச ஷாட்டை கஷ்டப்பட்டு சேவ் பண்ணதாலதான் நேரா சாலாக்கு வந்து ஃபினிஷ் பண்ண செகண்ட் கோலுக்கு. ஆமா, இட் வாஸ் ஆல் எவ்வளவுதான் பண்ணுவான். போன சீசன் நம்ம அவனை கிரிட்டிசைஸ் பண்ணோம், இந்த சீசன் நம்ம நுனியஸ் பத்தி பேசவே முடியாது. அந்த கேம்ல அதுக்கப்புறம் நுனியஸுக்கு எத்தனை பாஸ் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம கையூட்டி எண்ணலாம். ஆமா, இல்ல ஐ மீன் all I'm saying is அந்த டியாஸ் வந்து கோல்ல இப்படி கோல் போடாம இருக்கிறது வந்து இட் புட்ஸ் a lot of pressure on. ஏன்னா நம்ம மானே கோல் போடுறதுனால தான் சாலா மேலயும் ஃபிர்மினோ மேலயும் அவ்வளவு ப்ரெஷர் இல்ல அப்போ இருக்கும்போது. பட் தட் இஸ் ஒன் திங். எனக்கு அதான் நீ சின்ன டீம் எல்லாம் போட்டு போராட்றியா, எஸ் தட் இஸ் எசென்ஷியல், நான் இல்லன்னு சொல்லல. யூ ஹேவ் டு வின் தி அதர் கேம்ஸ் ஆல்சோ, பட் when will you win the big games? ஆமா, எல்லா கேமுக்கும் ஃபேவரட்ஸா போய் உன்னால எப்படி தோத்துக்கிட்டோ டிராப் பண்ணிட்டோ வர முடியுது? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இட் இஸ் நாட் அ பேட் சைட். ஒரு பேட் சைட்னா கூட நம்ம வந்து ஆமா we are not up to the mark, அவங்க எல்லாமே தேர் மில்லியன் மைல்ஸ் கிளியர் ஆஃப் அஸ் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். சரிடா நம்ம டீம் நல்ல டீம்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி விளையாடுறீங்கிறத எனக்கு வந்து இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் உண்மையாவே அந்த 60 மினிட்ஸ்ல கேம் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ சான்ஸை எடுத்தா என்ன எடுக்கலாம். ஏன்னா அந்த யூரோப்பா லீக்ல கூட செகண்ட் ஹாஃப்ல நுனியஸ் கேவலமா விடுவான், போஸ்ட் பக்கத்துல இருந்து 6 அடிப்பான். இட் டசன்ட் மேட்டர். அப்ப ஏற்கனவே 5 கோல் போட்டோம். அது யாரும் இப்ப யாரும் பேசுறாங்களா? ஆனா லூட்டன் டவுன் கேமை பத்தி இன்னும் பேசுவாங்க. ஏன்னா we gave away unnecessary 2 points அந்த ஒரு சிச்சுவேஷன்ல. ஆமா, இல்ல அதுதாங்க நான் இந்த யூரோப்பா லீக் எதுக்கு கொண்டு வந்தேன்னா, நம்ம வந்து இப்ப 11-2 ப்ரோக்ரஸ் ஆயிருக்கோம். இதே வந்து 2-1 ஸ்கோர் இருந்தாலும் ப்ரோக்ரஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பியன்ஸ் லீக்ல அத்லெட்டிகோ வந்து பெனல்டிஸ்ல தான் ப்ரோக்ரஸ் பண்ணாங்க. ப்ரோக்ரஷன் தானே. எப்படி இருந்தா நீ 500 கோல் போட்டா என்ன, 2 கோல் போட்டா என்ன? இப்ப தெரியுமா இருக்கு. இப்ப நம்ம வந்து யுனைடெட் ஃபேன்ஸ்ட போய் டேய் நாங்க டாமினேட் பண்ணோம் ஆனா தோத்துட்டோம், நீ தோத்துட்டீங்கல்ல வாயை மூட்டு போ அப்படின்னு நம்ம முடித்தே வரணும். இல்ல நம்ம ரிவர்ஸ்ல அதே பொசிஷன்ல இருந்து நம்ம அதை தான் சொல்லுவோம். ஆமா ஆப்வியஸ்லி நீ 10 சான்ஸ் கிரியேட் பண்றா, நாங்க தான் 2 கோல் போட்டோம், நீங்க 1 கோல் கூட போடல, நீ கிளம்புங்க தான் நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான். அதேதான், ஒண்ணுமில்ல. இப்போ 3-3 ஆயிருச்சு. virtually last corner in the game. Why can't Klopp go in and say டேய் எல்லாரும் அட்டாக்லாம் பண்ணாதீங்க, நம்ம பெனல்டிஸ்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம ஹோம்ல கூட இல்ல, நம்ம ஹோம்ல அவேல ஆடுறோம். கடைசி விஷயம் இந்த கேம்லயே அந்த கேரபோ கப் கூட 117ஆவது நிமிஷம் என்ன 3 நிமிஷம் இருந்துச்சு பிளஸ் ஆடட் டைம். இது வந்து 120வது நிமிஷத்துல எடுக்கப்படுற கார்னர். உனக்கு அப்படி என்ன எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் போடணுங்கிற ஒரு கட்டாயம் இல்ல. ஐ திங்க் அது வந்து தட் ஸ்டெம்ஸ் இல்ல, அது வந்து ஐ டோன்ட் ரியலி பிளேம் கிளாப் அதுக்கு. ஏன்னா நீங்க யுனைடெட் பாத்தீங்கன்னா இது கார்னர்ல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு அட்டாக்கர் இருக்காங்களோ லைக் இப்போ நம்ம கார்னர்னா யுனைடெட் அட்டாக்கர்ஸ் எவ்வளவு நம்ம சைட்ல இருக்காங்களோ அதை விட ஒரு டிஃபெண்டர் ஜாஸ்தியா தான் இருப்பான் எப்போதுமே. நீங்க யுனைடெட் அந்த கார்னர்ல பாருங்க, எல்லா 11 பேரும் டி பாக்ஸ் கிட்ட தான் இருப்பாங்க. சோ வெறும் கார்னர் பிராட்லி மட்டும் தான் அப்ப பின்னாடி இருந்தான். சரி ரைட் ஓகேவா. ப்ராப்ளம் எங்க தெரியுமா வந்தது, இந்த எண்டோவும் எலியட்டும் கம்யூனிகேஷனே இல்லாம ஒரே பாலுக்கு போனாங்க. ஓகே, அதுக்கு நான் ரெண்டாவதுக்கு வரேன். முதல்ல கடைசி கார்னர் இந்த கேம் 11 பேரும் பாக்ஸ் குள்ள தான் இருக்கிறாங்கன்னா ஐடியல்ல கார்னர் எடுக்கிறவனுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, யூ ஹேவ் டு டிராப் இட் ரைட் beneath the goalkeeper. ஏன்னா கோல்கீப்பர் ரிஸ்க் எடுக்காம வந்து பஞ்ச் பண்ணி விடுவான். யூ டோன்ட் புட் த கிராஸ் இன் த பெனல்டி பாக்ஸ் லைன். ஆமா, இல்ல அது கார்னர் டேக்கிங் நான் தப்பு, அது ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அவன் பஞ்ச் பண்ணலன்னா கூட புடிக்கிறானே வச்சுக்கோங்களேன், ஒன்னான வந்து புடிச்சிட்டானா கூட gives you that 3 or 4 seconds to retreat.
who puts a corner cross right at the edge of the penalty box? அது வந்து it was a very badly taken corner. அது நம்பர் 1. ரெண்டாவது இது நம்பர் 2. டேய் சிம்பிள், டேக் a shot. if you can't take a shot, எங்கேயோ அடிச்சு விடு. இல்லங்க கம்யூனிகேஷனே இல்ல. நீ கண்ட்ரோல் பண்ணி என்ன அவசியம் பண்ற அந்த இடத்துல? இல்லங்க கம்யூனிகேஷனே இல்லங்க. எண்டோவும் எலியட்டும் பேசிக்கல. நான் போறேன்டா பாலுக்கு அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. 2 பேரும் சொல்லாங்க. எண்டோ விட்டுட்டு போயிட்டான். எலியட்ட பால் இருந்துச்சு. அந்த நேரத்துல கியூட்டா ட்ரை பண்ணுவாரு. அதைத்தான் டியாலோ பிளாக் பண்ணிடுவான். இல்ல அதுதாங்க எண்டோங்கிறேன் எலியட்டுக்கு கண்ட்ரோலே இல்ல அப்ப பால்ல. அதுதான் என்னோட ஆங்கிள் இருந்து அதுதான் தோணுச்சு. அவன் எண்டோ விட்டுருவான். சரி எலியட் வரான்னு லாஸ்ட் மினிட்ல பாத்துட்டு விட்டுருவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் பேசி இருக்கணும், நான் போறேன்டா அப்படின்னு. இது எண்டோவா பார்த்து விடுறது. எண்டோ இல்ல எலியட்டுக்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் பால் கண்ட்ரோல்ல இல்லாம தானே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டச் எடுக்கும்போது அந்த சமயத்துல மைனு வந்து எடுத்துருவான் பால். அப்ப எடுத்தாலும் the first thing you should do is take a card. You just shirt pull பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை ஷர்ட் புல் பண்றதுல? இதே தான லூட்டன் நீ பண்ணானுங்க. இதே மிஸ்டேக். அதுலயும் எனக்கு தப்பா, எனக்கு சரி ஷூரா இல்லைன்னா எலியட் தான். அதுவும் எனக்கு எலியட் தான். எனக்கு வந்து என்னோட ஞாபகம் சரியா இருந்துச்சான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு அதுவும் எலியட் தான். என்னது எந்த கேம்? அந்த லூட்டன் டவுன் கேம், அந்த தாய் சாங் எடுத்து ஓடுனது ஞாபகம் எனக்கு சரியா. லூட்டனாவே போய் 87th கன்சீட் பண்ணுவோமே. யாரு ஞாபகம் எனக்கு சரியா. எனக்கு தெரியும் நீங்க என்ன ஞாபகம் சரியா இருந்தா அதுவும் எலியட் தான் நினைக்கிறேன். Why is it so difficult to pull a shirt and stop it? அங்க ஒருத்தன் தான் இருக்கிறான், இங்க 3 பேர் ஓடுறாங்கன்னு தெரியும். அந்த புடிச்சு இழுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் உனக்கு. It is a mistake by so many people in the same game, in the same instance. I have to blame them. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி கிளாப் வந்து பிரைஸ் பண்ணிருக்கோம். எதுக்குன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஆட வச்சு பரவாயில்லப்பா, யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடியே நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். அதே டாக்டிக் அதே விஷயம் இன்னைக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இல்ல அது வந்து ஐ பிளேம் ஹிம் ஃபார் இந்த யூரோப்பால இவங்களை ஃபுல் டைம் ஆட விட்டது. அதெல்லாம் லைக் ஹாஃப் டைம்ல சப் எடுத்துருக்கணும். ஹாஃப் டைம்ல என்ன கேட்டா 5 சப்பையும் சரி 5 வேணாம், ஒரு சப் இன்ஜுரிக்கு வச்சுக்கோ, 4 சப் நீங்க ஹாஃப் டைம்ல பண்ணிருக்கணும் இந்த ஸ்பார்ட்டா பிராக் கேம்ல. இல்ல அது ஒண்ணு. Point number 2, what is the point in that game in 68th or 70th minute to bring on Gakpo and change something? 2-1 lead இருக்க. Ideally have them until like 85th minute. ஒரு கோல் போட்டோம்னா அப்புறம் நம்ம இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு have them. சாலாவா இருக்கட்டும், டியாஸையும் வெளியே எடுத்துட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை 2 பேரையுமே இருக்கட்டும், ஐடியலி have them till the 80th or 82nd minute and give them one other 2 shots, try to get 1 goal. Virtually puts the game to bed அப்பவே. சம்பந்தம் இல்லாம வந்து இந்த கோவத்தை எல்லாம் கொண்டு போய் ரிப்போர்ட்டர் மேல எல்லாம் காமிச்சா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இதுல இன்னும் நம்ம வந்து மத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேசவே இல்லை. அவங்க கோல், அந்த கோல் நம்ம குவான்சா கோமெஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அந்த கோலுக்கு 2 பேரும் அப்படி பார்க்கவே இல்லை. பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவன்கிட்ட பால் போனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு யார் இருக்கான் என்ன ஏதுன்னு பின்னாடி. அது ஒண்ணு. அப்புறம் வேற என்ன, அந்த ஆண்டனி கோலு, ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். கொழுப்பு இவன் எங்க ரைட் ஃபுட்ல ஷாட் எல்லாம் எடுக்க போறாங்கிற சிம்பிள் கொழுப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பின்னாடியே தான் குவான்சா இருந்தான், அங்கேயே தான் வேண்டேக்கு இருந்தான். அவங்களுக்கு 2 எப்படி உள்ள போச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், கொழுப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. கொழுப்பு, சிம்பிள் கொழுப்பு இதெல்லாம். இவன் எப்படி ரைட் ஃபுட்ல வந்து ஷாட் அடிச்சிருவானா? ரைட் ஃபுட்ல தான் இவெல்லாம் அடிக்கவே மாட்டான்ல, இது எப்படி உள்ள போயிரும்னு பாக்குறேன். கொழுப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது கொழுப்பு அப்படின்னு. கெல்லரும் அந்த கோலுக்கு நான் வந்து கெல்லரோட பொசிஷனிங்கும் சொல்லுவேன். ஏன்னா அவன் டி பாக்ஸ்க்குள்ள இருக்கான் ஆல்ரெடி. அங்க இருந்து நீ என்னத்துக்கு 6 yard பாக்ஸ் பக்கத்துல நின்னுட்டு இருக்க? அவ்வளோ முன்னாடி என்னத்துக்கு நீ கோல் லைன்ல நிக்கலாம் ஈஸியா, கோல் லைன் பக்கத்துல. ஏன்னா அவன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட சைட் நெட்டிங்குள்ள உள்ள போச்சுங்க அந்த ஃபினிஷ். அதுதாங்க நான் சொல்றேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி டி பாக்ஸ்ல இருக்கான். அவன் அடிக்க போறது ஓரளவுக்கு ஸ்பீடா தான் அடிப்பான். அவன் ரைட் ஃபுட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு, ஒரு டீசன்ட் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்னா ஓரளவுக்கு ஸ்பீடா தான் அடிப்பான் அவன். The closer you stand, பேசிக்கா நம்ம வந்து கோல் கீப்பரா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, you go make yourself bigger, you go away from goal towards striker. எதுக்கு? to make yourself bigger
ஃபாஸ்டர் ஸ்ட்ரைக்கரை வந்து இப்ப இது பண்றதுக்கு ஃபோர்ஸ் him to மேக் அ டிசிஷன். ம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து 1-on-1 அந்த மாதிரி இது இருக்கும்போது தான் யூ டென் டு கோ ஃபார்வர்ட். இந்த ம் மாதிரி சுச்சுவேஷன்ல உனக்கு முன்னாடி 4 டிஃபெண்டர் இருக்கான், ம் அவனுக்கு முன்னாடி ஆண்டனி இருக்கான், அங்கேருந்து அவன் ம் ஷாட் எடுத்து வரணும். ம் You give yourself a little more time இல்ல, that 1 or ம் 2 milliseconds வந்து it makes a difference in a save, between a save and a ம் miss and a goal. ம் 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 I mean அவன் ஆல்ரெடி டி பாக்ஸ் குள்ள இருக்கும்போது நீ என்னத்துக்கு 6 yard பாக்ஸ் பக்கத்துல நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம இத்தனை மிஸ்டேக்ஸ் சொன்னாலும் we have to praise யுனைட்டடுங்க. they were in the game. செகண்ட் ஹாஃப்ல வந்து we had the entire possession. நம்ம எதுவுமே பண்ணல. they kept hanging. அதாங்க வந்து யுனைடெட் வந்து they didn't, இவங்க வந்து the difference between நம்ம and சிட்டி வந்து என்னன்னாக்க, சிட்டி vs யுனைடெட் கேம் பாத்தீங்கன்னா சிட்டி took their chances அவ்வளவுதான். யுனைடெட் வந்து இதே மாதிரி தான் ஆடினாங்க அங்கேயும். took an early lead அங்கேயும் சிட்டி கேம்லயும். இல்ல இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க, மேனேஜர் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க, இல்ல இட் ஹேப்பன்ஸ், அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. வாட் இஸ் த கேரண்டி தட் யூ வில் கோ அகெயின் டு ஓல்ட் ட்ராஃபர்ட் அண்ட் யூ வில் வின் இன் த பிரீமியர் லீக்? வாட் இஸ் த கேரண்டி தட் யூ வில் வின் அட் ஹோம் டு டாட்டனம் இன் த பிரீமியர் லீக்? சொல்ற விளையாட்டா இருக்கும். இப்படித்தான் இந்த கேமுக்கு போனீங்க, இப்படித்தான் ஆன்ஃபீல்ட்ல உள்ள போகும்போது இன்னைக்கு பொறட்டுறோம்டா அப்படின்னு யுனைடெட் ஒரு கோல் போட முடியல. ஆமா இல்லங்க, that is going to be my next you concede 4 goalsங்க. என்னால ஏத்துக்கவே முடியல. 4 கோல். I mean it's சரி ஓகே 120 minutes ஓகே, அதனால 4 கோல்ஸ்னா கூட இட்ஸ் unacceptable, பட் ஓகே whatever it is. எனக்கு இப்போ that is going to be my next இது. நீங்க சொன்னீங்க இந்த டாட்னம் யுனைடெட் அட் ஹோம் இதெல்லாம் சொன்னீங்க. டாட்னம் அவையே விட்டுருங்க, அந்த கேம்ல ரெட் கார்டு இருந்துச்சு, 2 ரெட் கார்டு இருந்துச்சு, அதனால அண்ட் அந்த ஆஃப் சைட் கோல் அதெல்லாம் இருந்து அந்த கேமை விட்டுருங்க. பட் அதர் தென் தட் டாப் 6 ஐ திங்க் அசைட் ஃப்ரம் செல்சி நம்ம யாரையுமே, அந்த பிக் 6 டாப் 6 இல்ல பிக் 6 அசைட் ஃப்ரம் செல்சி நம்ம யாரையுமே ஜெயிச்சது இல்ல. அண்ட் லைக் ஓகே நான் ஒத்துக்கிறேன், அவே டு தீஸ் சைட்ஸ் ஓகே இட் இஸ் a difficult கேம். நம்ம வந்து ஒரு ஓல்ட் ட்ராஃபர்ட் போகும்போதோ இல்ல ஒரு எமிரேட்ஸுக்கு போகும்போதோ இட் இஸ் a difficult கேம். எட்டியாடு சேம் திங். ஹோம்ல என்ன பிரச்சனை, ஆர்சனல் வந்து they played on par with us நம்ம ஹோம்ல. சிட்டி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து we dominated, didn't take our chances. யுனைடெட் வந்து ஒரு கோல் போட முடியல நீங்க சொன்ன மாதிரி. செல்சி வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் நினைக்கிறேன், ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் அது அவே, இந்த ஹோம் தான் ஜெயிச்சோம். அவே ஆமா அது அவே ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு ஒன்னும் பெரிய ஹோப்ஸ் இல்ல அண்ட் நியூ மிட்ஃபீல்ட், சோ அதனால ஓகேன்னா ஹோம்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்ல எனக்கு என்னன்னாக்க இந்த ஆர்சனல் ஹோம் அது வேற ஒண்ணு. லைக் ஏன் வந்து இந்த அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸ் வந்து நீங்க ஏன் வந்து we are not performingன்னு நினைக்கிறாங்க, எனக்கு ஆன்சரே பண்ண முடியல. இது சீசன் கிளாப் வந்த புதுசுல we used to perform only against the big sides. ஞாபகம் இருக்கா? போய் கேவலமா இந்த ரெலிகேஷன்ல இருக்கிறதெல்லாம் பாயிண்ட் தூக்கி போட்டு அழகா பெரிய சைட்ஸ் கூட வின் பண்ணிட்டு வருவோம். இப்ப அவன் கிளம்புற டைம் பெரிய சைட்ஸ் கூட நம்மளால ஒரு கேம் வின் பண்ண முடியல. ஆமா, லைஃப் ஹஸ் கம் a full circle. இப்போ சர்க்கிள் எக்ஸாக்ட்டா பாருங்களேன், அந்த லாஸ்ட் சீசன் we are not able to win. என்னால உண்மையாவே ஏத்துக்க முடியலங்க. and it is very true. நம்ம இந்த இரால நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருக்கோம், என்னதான் நம்ம நல்லா விளையாண்டாலும் ஒரு பிஎல் தான் இருக்கு, ஒரு சிஎல் தான் இருக்கு. இதை வச்சுக்கு நம்ம என்ன போய் இட் இஸ் நம்ம ஈரான்னு சொல்றது? நம்ம ஈரா இல்ல. லைக் unless we win this season இது நம்ம ஈரா இல்ல. there is nothing to be proud of, there is nothing to boast about. எனக்கு nothing to boast about ன்னு இல்ல, நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அவ்வளவு தூரம் போக மாட்டேன். பட் ஐ வில் சே இட் இஸ் நாட் our era. இது வந்து பெப் வந்து when someone has won 5 out of 6 Premier Leagues, இந்த சீசனும் ஜெயிச்சா 6 out of 7, it is not definitely not our era. நம்ம என்ன சொல்லலாம், பெப்போட எரால we were the only ones to make sure that he didn't win all 7. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற நம்ம வந்து நம்ம இப்படி விளையாண்டோம் அப்படி விளையாண்டோம், லுக் அட் தட் scintillating football. என்ன உனக்கு கொடுத்துச்சு அதை சொல்லு. உனக்கு என்ன அது கொடுத்துச்சு? கடைசியில ஒண்ணுமே கொடுக்கல. 2 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போய் தோத்துருக்கிறோம், 2 பிரீமியர் லீக் 1 பாயிண்ட்ல தோத்துருக்கிறோம். இதெல்லாம் பண்ணினா it would have been 3 Premier Leagues and 3 Champions Leagues. அப்போ காலர் தூக்கி சுத்தலாம். இப்ப என்ன பண்ணுவ? இல்லைங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கூட நான் சொல்லல. ஒரு 2 பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கலாம், 2 அவ்வளவுதான் நான் கேக்குறேன். 2 பிரீமியர் லீக். இதே தானே இந்த ஃபேன்ஸ் அந்த வருஷமும் சொன்னானுங்க, பரவாயில்ல நடுவுல ஒவ்வொரு கேம் அப்படி நடக்கும். அப்புறம் ஏன்டா திருந்த மாட்டேங்கிறீங்க? ஏன்டா திருந்த மாட்டேங்கிறீங்க? ஒரு பிளேயரை போய் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சி
You have to criticize him in the right way. There are people who criticize him in the various wrong ways. And அவன் போட்ட போஸ்ட்ல போய் கமெண்ட் கேவலமா போறது. I am not saying people should do that. I am saying you have to question the player, question the manager, question everyone at the club when it is the right time to do so. ஏன் பாராட்டுற மட்டும் போய் நிக்கிறீங்க இல்ல? அப்ப கேள்வி கேட்கறனா உங்களுக்கு என்ன வலிக்குது? அதுவும் இல்லாம கேள்வி கேட்கறவனையும் விட மாட்டீங்க. இல்ல நீ பண்றது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாது. எனக்கு மேன் சிட்டி ஃபேன்ஸ் தான் எக்ஸாம்பிள் இதுல. அவனுங்க கரெக்டா கேள்வி கேட்கறானுங்கல்ல, இவன் விளையாடலையா, இவன் விளையாடல, ஏன் விளையாட மாட்டீங்கன்னா, ஏன் பண்ண மாட்டீங்கன்னா, சும்மா நான் உட்காந்துக்கிட்டு 115 சார்ஜ் 115 சார்ஜ், கடைசியில அதுல ஒரு சார்ஜ் கூட வராது. அப்ப எங்க கொண்டு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறோம் எல்லாரும். அதுவும் இன்னைக்கு வேற இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இது வந்துருச்சு, வெர்டிக்ட் வந்துருச்சு. அவங்க தேர் க்ளோசர் டு ரெலிகேஷன் ஜோன். இப்போ அதனால 4 பாயிண்ட் போயிருச்சு. 4 பாயிண்ட் போயிருச்சு. அது அடுத்தது மேன் சிட்டிக்கு தாண்டா வரப்போகுது, அடுத்தது நமக்கு வர வேண்டிய பிரீமியர் லீக் டைட்டில் எல்லாம் வரப்போகுதுடா அப்படின்றாங்க. வராது, வராது. அதெல்லாம் சும்மா சொல்றது. அப்படியே பாயிண்ட் டிடக்ஷன் வந்தாலும் பிரீமியர் லீக் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் சீசன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் தான் நடக்கும். இல்ல நான் வேணா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஏன்னா சிட்டி இருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கு, சிட்டி வந்து கான்ஃபிடென்ட்டா நீ எந்த கோர்ட் கேஸ் வேணாலும் நான் ஃபைட் பண்றேன்றான் ஒண்ணு. அவனுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கு இது இந்த 115 நிக்குமானே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, அப்படியே நின்னுதுனாலும் வந்து மேக்ஸிமம் நான் வேணா சொல்றேன் பாருங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு எபிசோட்ல சொன்னோம் நம்ம வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க டாப் 5 சார்ஜஸ் வச்சுக்கோ, we will plead guilty to that, 20 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்துரு, நாங்க வந்து ஒத்துக்கிறோம். 90க்கு பதிலா ஒரு சீசன் 70, பிரீமியர் லீக் டைட்டில் பதிலா ஒரு சீசன் டாப் 4, அவ்வளவுதான். அதோட நாங்க we will escape விட்டுருவாங்க. ஆமா, அவ்வளவுதான். என்னன்னா எவர்டனுக்கு வந்து 2 சார்ஜுக்கு 6 பாயிண்ட் போட்டுருக்கானுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு ஒரு சார்ஜுக்கே 4 பாயிண்ட் போட்டிருக்கானுங்க. ஆனா எவர்டனுடைய சார்ஜ் வந்து the severity of the charge is lesser than that நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். யாருக்குமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஆமா. எனிவே அப்ப இந்த சமயத்துல வந்து எந்த பிரீமியர் லீக் போய் கிளிப்பானுங்க இவனுங்க கோர்ட்ல. அதான் இல்லைங்க, அது வந்து ஈஸியா அந்த கேஸ வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆமா ஆமா. இல்ல அது வந்து இட்ஸ் செப்பரேட் டாபிக் ஆன் இட்ஸ் ஓன், அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். பட் எனிவே இந்த கேம்ல நம்ம வந்து வேற யாரை பத்தி பேசணும்? டியாஸ் பத்தி பேசியாச்சு, நுனியஸ், சாலா, கோமெஸ், குவான்சா இவங்க எல்லாம் பேசியாச்சு, கெல்லர் பத்தி பேசியாச்சு. வேற யாராச்சும் நீ உங்க சைட்ல இருந்து பேசணும்னு ஆசை, விருப்பம் ஏதாச்சும் இருக்கிறதா? I think basically it's a shit show. I think this is the worst time to go into an international break, to go out of a tournament and not play for the next 2 weeks. Okay va, this essentially puts us in a spot saying இப்ப அது வெளியே போயாச்சு, மீதி எல்லா கேமும் ஜெயிக்கணும். முடியுமா? இல்ல எப்படி இருந்தாலும் அதான் நிலைமை. இப்ப 10 கேம் இருக்குல்ல, எவனாச்சும் ஒருத்தன் வந்து இங்க பாக்குறதுல யாராச்சும் கமெண்ட் போடுங்க பாக்கலாம், 10 கேமும் கன்ஃபார்மா வின் பண்றோம் அப்படின்னு சொல்லி. நான் தைரியமா கேக்குறேன், யாராச்சும் இப்ப கமெண்ட் போடுங்க, 10 பிரீமியர் லீக் கேமையும் கன்ஃபார்மா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம வின் பண்ணியே தீரணும். ஒரு வின் பண்ணினா கூட நான் வந்து நான் வந்து சரண்டர் ஆயிரேன்னு யாராச்சும் கமெண்ட் போடுங்க மக்கள், நான் ஏத்துக்கிறேன். ஒரு வின் நான் பண்ணலினா கூட நாங்க வந்து சரண்டர் ஆயிடுறேங்க உங்கள்கிட்ட. ஆனா எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கு, நாங்க ஒரு டிராப் கூட பண்ணாம நான் 10 கேமே வின் பண்ணுவோம் அப்படின்னு. எந்த கேரண்டியும் கிடையாது. கரெக்டா? லிட்டரலா கிடையாது. அதான் இதே கேம் திரும்ப பிரீமியர் லீக்ல வரப்போகுது. இது எப்படின்னா வருஷம் ஆர்சனல் ஃபேன்ஸ் இதான் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அந்த ட்ரோஃபி போச்சுன்னா என்ன, நம்மளுக்கு வந்து லெசர் ஃபிக்ஸ்சர்ஸ், நம்ம இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனாலதான் அவங்க கிளப் எங்க இருக்கு நிலைமையில அங்க இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் அப்படி ஆயிராதீங்கிறதா எங்க இதுவே. மேன் சிட்டி ஃபேன்ஸ் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஆசை, மேன் சிட்டி ஃபேன்ஸ் மாதிரி இருக்கணும், கேள்வி கேட்கணும். 2 கேம் தோத்தா கூட நம்ம போய் ஏன்டா விளையாடல, ஏன்டா அதை பண்ணல, அதை விட்டுருவோம். பிளேயர்ஸ்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். 2 கேம் பர் வீக் எல்லாம் கஷ்டம் தான். அப்ப என்ன மைத்துக்கு உன்னையோட 25 மடங்கு சம்பளம் அதிகமா வாங்கலாம். அவனுக்கு என்ன மென்டல் பிரஷர் இருக்க போகுதா, இல்ல டெய்லி 9 to 5 ஜாப் அவனுக்கு இருக்குதா? எனக்கு புரியல. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கத்தான் செய்யும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. அவனோட லைஃப் நம்மளோட லைஃப் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் when you are paid the big bucks, it shows that you have to perform. அதனாலதான் you are getting paid the big bucks. உடனே வந்துட்டு ஏன் நீ போய் விளையாட அப்படின்னு, அப்படி யாரு வந்து உட்கார்ந்து பேசாம போய் விளையாடணும்னா 11 பேர் டீம்ல இருக்காது, 1 மில்லியன் பிளேயர்ஸ் போய் டீம்ல இருக்கணும். எனக்கு வந்து
எனக்கு அதான் சொல்றேன், we cannot call ourselves a success for the last 8 years. Winning one, it is progress, it is not success. Technically நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், we were Man City's challengers, அவ்வளவுதான். we were nothing more than Man City's challengers domestically, அவ்வளவுதான். சேம், we were Real Madrid's challengers in the Champions League, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நியர்லி ஒரு ட்ரோஃபி வின் பண்ணிருக்கோம், ஒரு கேரபாவ் கப், ஒரு FA கப், ஒரு கிளப் வேர்ல்ட் கப், அவ்வளவுதான். 2 கேரபாவ் கப், அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தேவை சொல்றது? என்னத்த சொல்றது, யுனைடெட் 4 லிவர்பூல் 3, அதுதான் FA கப் குவார்டர் ஃபைனல் ரிசல்ட். செமிஃபைனல்ல அவங்க வந்து இதுல ஈஸியான டிராவரா கிடைச்சிருக்குமோ, அவங்க வந்து கோவென்ட்ரி சிட்டி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேன் சிட்டி செல்சி, அதுதான் இன்னொரு செமிஃபைனல். எனிவே என்னத்த இல்ல சில பேர் இது வேற கமெண்ட் நான் பார்த்தேன், இப்படி இருந்தாலும் இவனுக்கு சிட்டிட்ட அடி வாங்க போறானுங்க, இதுக்கு போய் என்னத்துக்கு, இதுக்கு வாய மூடிக்கிட்டு உட்காரணும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், வாய மூடிக்கிட்டு உட்காருங்களா, எதுவுமே சொல்லாதீங்களா. அட்டி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம், அதுவாச்சும் உங்க மண்டையில ஏறுதா இல்லையா? இல்ல நிஜமாவே பார்த்துட்டு எனக்கு அதுதாங்க எனக்கு அதாவது சிட்டி வந்து எனி அதர் எட்டியாட்ல செமிஃபைனல் நடக்கிறதா ஓகே ஒத்துக்கிறேன், சிட்டி வந்து வெரி டிஃபிகல்ட் டு பீட். இது வெம்பிளில நடக்க போறது அகைன்ஸ்ட் செல்சி வேற. செல்சி கூட இவனுக்கு தேவ் ஹேட் ட்ரபிள் இதுக்கு முன்னாடி, ரெண்டுமே டிரா தான் லீக்ல. அதான் இல்ல அதான் சொல்றேன், தேவ் ஹேட் இஷ்யூஸ் செல்சி கூட. there is a decent chance செல்சி வந்து என்னதான் கேவலமான ஃபார்ம்ல இருந்தாலும் அவங்க ஃபைனல்ல இருக்கிறதுக்கு there is a decent chance, and செல்சி யுனைடெட் ஃபைனலா இருந்தா எவன் வேணாலும் ஜெயிக்கலாம். அப்போ நினைச்சு பாருங்க, பாட்டர் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல he has gone into 2 finals. Okay, Eric Ten Hag would have gone to 3 finals now in 2 years. அப்ப அவங்களுடைய ஆட்டத்தை நினைச்சு பாருங்க. அதான் நம்ம எல்லாம் வாயை திறக்க கூடாது சொல்ல போனா. இது எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதான் நிஜம். நம்ம போய் யார்ட்டையும் சண்டையே இழுக்க முடியாது. டாட்டனம்கிட்ட தோத்தாச்சு, செல்சி கிட்ட மட்டும்தான் ஒரு வின்னு, மேன் யுனைடெட் ஒரு டிரா அட் ஹோம். செல்சி வின்னியும் ஆமா இல்ல செல்சி வின்னியும் பெருசா சொல்லிக்க முடியாது. செல்சி ஃபேன்ட்ட கேட்டா டேய் நாங்க வேற அடி வாங்குறோம்டா, நீங்களும் அடிச்சுட்டு போயிட்டீங்க, அவ்வளவுதான். அதத்தான் அவனுங்களும் சொல்லுவானுங்க, நாங்க வார அடி வாங்குறது இல்லைன்னா எங்களுக்கு புதுசா அப்படின்ட்டுருவானுங்க. ஆமா, அதே மாதிரி வந்து இவன்கிட்ட யுனைடெட் ஹோம்ல டிரா அவேல டிஃபீட், ஆர்சனல்ல ஹோம்ல டிரா அவேல டிஃபீட், சிட்டில ஹோம்லயும் டிரா அவேலையும் டிரா. இதுல என்னத்த போய் யார்ட்ட சண்டை இழுக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னத்த சொல்றது, ஆமா கொடுமை. இப்போ எனிவே இன்டர்நேஷனல் பிரேக் வருது, ஒரு 2 weeks என்ன பண்றானுங்கன்னு பாப்போம். இதுல இன்ஜரி எல்லாம் வேற வராம இருக்கணும், அது வேற கவலை. போங்க, எனக்கு வந்து இதுக்கு மேலேயே இதேவே தாங்க முடியல, இது வேறையா அப்படின்னு இருக்குது. ஆமா எனிவே பட் அதான் சொன்ன மாதிரி யுனைடெட் 4 லிவர்பூல் 3. இப்போ அடுத்த கேம் வந்து இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு யாரு, பிரைட்டனா? பிரைட்டன் தானே, 12:30 கிக் ஆஃப் தானே அது அட் ஹோம். ஆனா ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப் எனக்கு ஷூரா தெரியல. ஐ திங்க் சோ. ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப் இல்ல, சண்டே ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப். சோ அந்த கேமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. முன்னாடி இல்லையா, சாட்டர்டே இல்ல சண்டே மத்தியானம் கேம். நம்ம கேம் முடிச்சிட்டு அந்த பிக் கேமா? ஐ திங்க் சோ. சூப்பர். அதுலயும் ஏதாச்சும் கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா எல்லாம் பொட்டி படைக்கல கிளப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா வழக்கமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இது வந்தோடனே நம்மள வந்து கேவலமா பர்ஃபார்ம் பண்ணும், நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் கேம் ரிட்டர்ன் வந்துட்டாலே முக்குவானுங்க. ஆனா பாஸே போட தெரியாத 4 பேர் மாதிரி ஒன்னு நிப்பானுங்க போய். அது வந்து சாட்டர்டே கிக் ஆஃப், அது சண்டே கிக் ஆஃப் வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு நம்புறேன். ஆமா ஐயோ, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்தாலே நம்ம பசங்க வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போய் பாப்பானுங்க. நம்ம ஆளு இந்த ஜோபஸ்லயே போவான், மேட்ச் ஜெயிப்பான், பிச்சிலே நல்ல 2 பியர் அடிப்பான், மத்தவங்களோட செலிப்ரேஷனை போடுவான். இங்க வந்துட்டு கரெக்டா கேமரா எங்கெல்லாம் ஆங்கிள் கிளிக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அக்யூட்டான பாஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணுவார். நார்மல் பாஸ் எல்லாம் அவர் பண்ண மாட்டார். இந்த கேம்ல எனக்கு வெறுப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பண்ணது. இதுல வேற
நெதர்லாண்ட்ஸ் கேப்டன் நம்மள்ட்ட, ஸ்காட்லாண்ட்ஸ் கேப்டன் நம்மள்ட்ட, ஈஜிப்ட் கேப்டன் நம்மள்ட்ட, ஹங்கேரி ஆமா. கேப்டன் நம்ம கிட்ட, எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா ஒண்ணும் பண்ணாது. ஆமா. எனிவே என்ன இப்ப என்ன பிளான் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அத சொல்லுங்க முதல்ல. பிளான் வந்து நம்ம ஆள் ஒருத்தர் கமெண்ட் வச்சிருந்தாப்ல, எதெல்லாம் டாபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வச்சிருந்தாப்ல. ஆமா. ஸோ அத பத்தி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம். ஆமா. இல்லைங்க. அது வந்து நான் கூட அது நெனச்சேன். இந்த மாரி வந்து இப்ப அவர் கமெண்ட் மட்டும் இல்ல. பட் உங்க கமெண்ட்ஸ் எதானே இருந்ததுன்னா, அத அப்படியே வந்து கீழ போடுங்க. வந்து எனி டாபிக்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் பிரேக். இந்த வியூவர் ஸ்பெஷல் எபிசோட் மாரி வச்சுருவோம். ஸோ உங்க கொஸ்டின்ஸ், உங்க கமெண்ட்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எனி டாபிக் லிவர்பூல் ரிலேட்டடா இருக்கணும். அவ்வளோதான். எனி டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ லிவர்பூல் ரிலேட்டடா இருக்கணும். திடீர்னு வந்து பிரான்ஸுக்கு யூரோல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்கக்கூடாது. அது எங்களுக்கே தெரியாது. ஆமா. எம்பாப்பே தவிர எங்களுக்கு யாரும் தெரியாது. ஆமா, கரெக்ட். கிரீஸ்மன் இன்னும் இருக்கானா? ஆமாமா இருக்கான்ல. ஆமாமா இல்ல சும்மா சொன்னேன். இல்ல பட் அது வந்து அதெல்லாம் அப்புறம் லேட்டரான்னு பாத்துக்கலாம். இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கு வந்து வெறும் லிவர்பூல் ரிலேட்டடா உங்க கேள்வி அப்படி சொல்லினா கூட இந்த டீம் உருப்படுமா உருப்படாதான்னு ஜோசியம் பார்த்துன்னு சொல்லிட்டு போங்க. ஆமா. நம்ம இதுக்கு மேல ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. ஆமா. பட் லிவர்பூல் கிளப் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பாட்காஸ்ட் நல்லா ஜெயிக்குது. சீசன் டார்கெட் 515 சொன்னோம். கரெக்டா 550ல இருக்கும் இப்போ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் உங்க மோட்டிவேஷன்லாம் பயங்கரமா இருக்கிறதுனால இப்ப டார்கெட் வந்து 575க்கு ஏத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் நீங்க எப்ப கம்மல் இருந்திருக்கீங்க? இல்லைங்க, ஃபேன் நமக்கு இவ்வளவு ஃபேன்ஸ், என்ன சொல்றது, ஃபேன் கிங்டம்லாம் அப்படி வளரும் போது அப்படி அது ஃபேன் கிங்டம். ஓஹோ, சரி ரைட். பாக்குறவன் கழுவுன்னு கழுவப்பறான். அதுவே எனக்கு தெரியும். இது ஒரு ஃபேன் கிங்டம். ஆமா இருங்க, இன்னும் 550 வந்தாச்சு. அடுத்தது ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும். அடங்குய்யால எப்பாடி அப்பா ரசிகர் மன்றமாம்ல. இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை என்று சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இல்லைங்க, பாக்குறவங்க கிட்ட நான் சொல்லணும், இதெல்லாம் என்னை விட கௌதம்க்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இந்த ஸ்பேஜ்ல. அதனால இது வந்து காப் கருத்து ரசிகர் மன்றம் இல்ல, இது வந்து கௌதம் ரசிகர் மன்றம். எதுக்கு வரவன் போறோம் நீ அடிக்கிறதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. யாருமே பாராட்டெல்லாம் வரல. ஓகேவா? ஆமா. பட் அதான் 550க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சீசன்ல எவ்வளவு ஏத்த முடியுமோ ஏத்தி விட்டுருங்க. 575 சொன்னேன், அது வந்தா நல்லா இருக்கும். பட் அது வரலன்னா நோ ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து போனஸ் தான். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்க கமெண்ட்ஸ், உங்க தாட்ஸ் அந்த கேம் எல்லாமே வந்து கீழே இது பண்ணுங்க, போட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட் வந்து இப்ப வைஃபைனால என்னால வர முடியல. கௌதம் தான் ப்ரீவியூ பண்ணாரு. அவரே சொல்லியிருந்தாரு. ஆமா, அவரே கமெண்ட் சொல்லியிருந்தாங்க லாங் எபிசோட் எதிர்பார்த்தோன்னு. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லாங்கா இல்ல, நம்ம எபிசோடு லாங்கா இல்ல. எபிசோடு லாங்கா இல்ல, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ராங்கா இருந்துச்சு. ரைட் ரைட். ஆமா. பட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட் வந்து அந்த எபிசோட் லென்த்தா இல்லைனாலும் இந்த எபிசோட் லென்த்தா இருக்குங்கிற, அந்த கரெக்டான லென்த்ல இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது சந்தேகமே இல்ல. ஆமா, 45 நிமிஷத்துக்கு இது பண்ணிருக்கோமே. வரவெல்லாம் கலாய்ச்சிட்டு தான் போவாங்க. இதுல ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம இப்பெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம பேசல நம்ம ஃபேன்ஸ் கூட இல்ல, நம்மளெல்லாம் எங்க ஓச்சுன்னு தெரியல. அமல் பேர் ஒரு இட்டு கோகிக்குள்ள உட்காந்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த கேமுக்கு அப்பலாம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பேச முடியாது. ஆமா, யாருமே கமெண்ட்ஸ்ல வர மாட்டாங்க. ஆனா மத்த ஃபேன்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துடுறாங்க நம்மள பிடிக்கிறதுக்குன்னு. மாட்டினானுங்களா இப்பன்னு பார்த்து மாட்டினானுங்க பாரு அப்படின்னு. நம்ம யுஏஇ கவர்மெண்ட்டையும் பிரீமியர் லீக் இழுத்ததுக்கு ஒரு ஆள் லைனா போட்டிருந்தாப்ல பாரு 10 கமெண்ட். பார்த்தேன். ஆமா. என்னமோ நம்ம தான் அதை உட்காந்து கிரியேட் பண்ண மாதிரி. ரூமர்ஸ் யூகேல வந்துச்சு, ஆனா நாங்க கிரியேட் பண்ணல. எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ரூமர்ஸ் வந்ததை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஆமா. பட் எனிவே, வேற என்னத்த சொல்றது? இல்லை, கடையை மூடி கிளம்ப வேண்டியது. ஆமா, இன்னும் 2 கேம் தெரிஞ்சு லிவர்பூலும் கடையை மூடி கிளம்புமா என்ன? அது சரி.